ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைசூஸ் வசந்தம். மேங்கோ சீசன் ஆரம்பிச்சிட்டாலேயே எல்லார் வீட்லேயுமே பஞ்சம் இல்லாமல் மேங்கோ வாங்கி சாப்பிடுவோம். எவ்வளோ சாப்பிட்டாலுமே சலிக்க போகிறது இல்லை தான். ஆனாலும் அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி மேங்கோ சஹோ செஞ்சு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த டேஸ்ட்டு அடிக்கடி செஞ்சு சாப்பிட தோண்டும். அவ்வளோ ஈஸி, அவ்வளோ டேஸ்டியாக க்ரீமியாகவும் இருக்கும். இதுக்கு ஒரு பவுலில் சப்ஜா சீடு எடுத்து ஊற வச்சு ஒரு பக்கம் வச்சுக்கலாம் தண்ணி விட்டு. அதுக்கப்புறம் ஜவ்வரிசியவும் ஒரு பக்கம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அது ரெண்டும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கட்டும். எனக்கு வீட்டில் கண்டென்ஸ்டு மில்க் இல்லாதனால பால் பவுடர், சுகர், வெண்ணெய், கொஞ்சம் தண்ணி எல்லாம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய ரெடிமேட் கண்டென்ஸ்டு மில்க் ரெடி. இப்போ மேங்கோவை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். குட்டி குட்டி ஸ்லைஸாக போட்டு கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் பால், நல்ல ஜில்லுன்னு இருக்கிற மாதிரியான பால், அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கண்டென்ஸ்டு மில்க் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சி கிளாஸிங் பண்ண போகிறோம். அதாங்க பிளேட்டிங் பண்ண போகிறோம். எனக்கு தெரிஞ்ச ஸ்லாங்கில் சொல்லியிருக்கிறேன். இப்போ ஒரு கிளாஸ் எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மேங்கோ கூழ் அதை ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா ஊற வச்சுருக்கிற சப்ஜா சீடு அதை நல்லா மேலே அழகாக தூவிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஜவ்வரிசியை வேக வச்சு வடிகட்டி நல்லா தண்ணி விட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஜவ்வரிசி, அதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற மேங்கோவையும் மேலே டாப்பிங் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் நட்ஸு போட்டுக்கலாம். அப்புறம் பாதாம் பீசின் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு என்னென்ன தேவைப்படுதோ எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் பால் நல்லா ஜில்லுன்னு இருக்கிறதா ஊற்றி அரைச்சிருக்கிறேங்கிறனால நான் ஐஸ் க்யூப்ஸ் போடலை. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஐஸ் க்யூப்ஸும் போட்டுக்கலாம். அப்படி ஸ்டா போட்டிருக்கிறேன். பட் ஸ்பூன் போட்டு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டு. நான் பெட் பண்ணுறேன், அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க, அவ்வளோ டேஸ்ட்டு.